ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வெட்டி போட்டுக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இஞ்சி சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு ஏற்ற மாரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி கொண்டு வந்துட்டோம். 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அழகாக வச்சுக்கிறேன். அரைச்சி வந்த இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதில் உப்பு சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூனு. கொஞ்சம் இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஏற்கனவே அதில் விடும், அதனால் நிறைய தண்ணி வேணாம், போதும் தண்ணி. அதை அப்படியே கலந்துட்டு நம்ம கொஞ்சம் இது குக் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இது வேக வைப்போம். இந்த கப்பால் நான் 2 கப்பு அரிசி எடுத்து வந்து வச்சுக்கிறேன். கவல் 2 கப் அரிசி எடுத்துக்கிறேன். இதை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் ஊற வைக்கல, அரிசியை கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சின்ன மசாலா ரெடி பண்ணி போகிறோம். இங்கே பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு ஸ்பூனு சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு ஜாதி பத்திரி எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு அன்னாச்சி முட்டை எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு அன்னாச்சி பூ எடுத்து வச்சுக்கிறேன், கொஞ்சம் பட்டை எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் நம்ம மிதமான சூட்டில் போட்டு அழகாக நம்ம இதை வறுத்து பொடி செஞ்சுக்க போகிறோம். வாங்க இதை வறுத்து பொடி செஞ்சுக்கலாம். ஒரு பீஸு சின்ன பீஸு ஒரு ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் ஜாதிக்காய் சேர்த்து அழகாக நம்ம வறுத்து பொடி செஞ்சுக்கலாம். ஒரு ஏலக்காய் ஒன்று போட்டுக்கலாம். போதும் பாருங்கள், நல்லா அழகாக நம்ம வறுத்துட்டோம். இதை கொஞ்சம் ஆற வச்சு நம்ம பொடி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் முந்திரி பயிரை நறுத்தி எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் அந்த முந்திரி பயிரை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். போதும், இது வறுத்து வரைக்கும் இதை எடுத்துடலாம். முந்திரியை வறுத்து வச்சு இதில் நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை நம்ம அழகாக பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அழகாக பொன்னிறமாக நம்ம வறுத்துட்டோம். இதை எடுத்துடலாம். நம்ம போதும், இதை வறுந்த வரைக்கும் போதும். அப்போ பப்பு இல்லை, நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக பட்டை போட்டுக்கிறோம். கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். ஒரு 4 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கிறோம். பிரியாணி இலை சேர்த்துக்கிறோம். சோம்பு 1/4 ஸ்பூனு, ஜீரகம் சேர்த்துட்டு லைட்டாக இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய சைஸு வெங்காயத்தை நம்ம போட்டு அழகாக இதெல்லாம் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா அழகாக வதங்கிடுச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சும்மா நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ கொண்டு வந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா பொடியாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். நான் பொடியாக நறுக்கி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம இதை நல்லா வதங்கிட்டோம். நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு 1 கப்பு தயிர் சேர்த்துக்கணும். 1 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து இது வதக்கிக்கலாம். அழகாக வதங்கி வரும். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி கொண்டு வந்த அந்த பவுட்ரு, கரம் மசாலா பவுடர்லேருந்து நம்ம திட்டமாக தான் அரைச்சி கொண்டு வந்துக்கிறோம். அதனால் அந்த பவுடரை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எடுத்து வைக்கலாம். நம்ம அரைச்சி கொண்டு வந்த கரம் மசாலா தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் அரை ஸ்பூன். காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் சேர்த்துங்க. நான் பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துக்கிறேன், அதனால் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி நம்ம வேக வச்சுருந்தா மட்டன் ரெடியாக இருக்குது. வேக வச்சுருந்த மட்டனை அழகாக வெந்துடுச்சு. வெந்த மட்டனை நம்ம இதை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து அழகாக செஞ்சுக்கிட்டோம். மட்டனை போட்டு என்ன அழகாக செஞ்சுட்டோம் பாருங்கள். மசாலாலாம் சேர்ந்து என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள். மட்டன் அழகாக வெந்துட்டு நம்ம ஒரு 75% வெந்து வச்சிட்டோம். நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கணும். 20 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம், 50 கிராம் தயிர் சேர்த்தோம், 50 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டோம். 2 கப் அரிசினா 4 கப்பு தண்ணி வைக்கணும். மட்டன் வேக வச்ச தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பால் சேர்க்குறேன். பால் ஒரு 2 கப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி 1 கப்பு எடுத்துக்கிறேன். நான் மட்டன் வேக வச்ச தண்ணி 1 கப்பு இருந்துச்சு. பால் 2 கப்பு எடுத்துக்கிட்டேன். தண்ணி நான் 1 கப்பு நாளில் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டோம். இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நல்லா அழகாக குக் ஆகட்டும். மட்டன் வேக வைக்கக்குள்ள நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சோம். அதனால திட்டமாக உப்பு போட்டுங்க. 2 ஸ்பூன் உப்பு போடுறேன் நான். இதெல்லாம் நம்ம லெமன் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். லெமன் சேர்த்துட்டு இதை நல்லா அழகாக கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கழுவிட்டு தண்ணியை வடித்து வச்சுருந்தோம். அந்த அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
அரிசியை போட்டுட்டு நல்லா அழகாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம இதை அழகாக மிதமான சூட்டில் அழகாக வேக வைப்போம். பாருங்கள், கறி அரிசி எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு சூப்பராக வந்து அப்படியே வேகட்டும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். பாருங்கள், என்ன அழகாக தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக வந்துடுச்சு. நம்ம இப்போ இதுக்கு தம்மு போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டிடுது, போதும். நம்ம இதில் வந்து தம் போட்டுக்கலாம். இதில் மேலே நம்ம லெமன் சேர்த்துக்கிறோம். பொரிச்சு வச்சிருந்த வெங்காயத்தை நம்ம அழகாக இதில் சேர்த்துக்கிறோம். இதுக்கு நம்ம நெய் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். அதுக்குன்னா புதினா கொத்தமல்லி கொஞ்சம் அழகாக சேர்த்துக்கிறோம். பொரிச்சு வச்சிருந்தா அந்த கேஷ்யூ நட் வந்து நம்ம அது மேலே கொஞ்சம் அழகாக வச்சுக்கலாம். நம்ம அழகாக நம்ம இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். ஓவன் சூடு பண்ணிவிட்டேன். ஓவனை நான் நிறுத்துறேன். ஓவன் நிறுத்திட்டேன். சூடாக இருக்குது. ஓவன் ஆனில் இல்லை, ஓவன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ சூடாக இருக்குது. இதில் தூக்கி வைக்க போகிறேன். நம்ம ஓவனுக்குள்ளே வச்சுட்டோம். இப்போ இது மூடி போட்டு நல்லா அழகாக உள்ள தரணும். மூடி போட்டுட்டு இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு எடுக்கலாம். பார்க்கலாமா? பாருங்க, என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான மட்டன் வெள்ளை பிரியாணி செஞ்சுட்டோம். சாப்பிட்லாமா? வாங்க. என்ன சூப்பரான இன்னைக்கு மட்டன் வெள்ளை பிரியாணி சாப்பிட்லாமா? வாங்க, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க, திட்டமாக தண்ணி வச்சுக்கிறோம். 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி. 1 கப்பு தண்ணி, 1 கப்பு மட்டன் வேக வச்ச தண்ணி, 2 கப்பு பால். 2 கப்பு பால் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், இல்லை சாதாரண வானலி பால் சேர்த்துக்கலாம். நான் பெரும்பாலும் தேங்காய் பால் தான் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது. பாருங்க, பாருங்க, சூப்பராக இருக்குது. பாருங்க, என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான மட்டன் வெள்ளை பிரியாணி செஞ்சிட்டோம். பாருங்க, என்ன சூப்பராக செஞ்சுருக்குறோம். நான் எளிமையான முறையில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். மட்டன் வெள்ளை பிரியாணி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம ஒரு எளிமையான முறையில் செய்யலான்னு செஞ்சு காமிச்சிட்டேன். 1 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ அரிசி தான் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ அரிசி 1 கிலோ மட்டன். அப்போ தான் நம்ம மட்டன் நிறைய இருக்கும். இந்த முறையில் நான் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த ஒயிட் மட்டன் பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கப்பா. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். மட்டன் பிரியாணி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா. பாய். தேங்க்யூ.